ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த வேத பாடத்தை துவங்குவோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வேதத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Help us to Lord know you more and know the truth that you have given to us. நம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபித்து தாழ்த்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கும் நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். கடந்த 3 வாரங்களாக நாம் யோவான் முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் என்று சொல்லி வேகமாக அதிகாரம் வாயிலாக நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். We are looking into the 4th chapter of John the Gospel. 4ஆம் அதிகாரத்தில் மிக மிக முக்கியமான விஷயங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், யோவான் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். There are 2 important experience that we see in John chapter 4. The first experience that we come across is Jesus had a discussion with a Samaritan woman, an unnamed Samaritan woman. பேர் அறியாத ஒரு சமாரிய ஸ்திரீயோடு கூட இயேசு பேசுகிறார். இரண்டாவது, we come across a noble person's son healed by Jesus. ஒரு மனிதனுடைய, ஒரு நீதிமானுடைய குமாரனை தேவன் சுகப்படுத்துகிறார். அவர் வார்த்தையினால் சுகப்படுத்துகிறார். மரண தருவாயில் இருந்த அந்த மகனை தேவன் ஸ்வஸ்தமாக்குகிறார். ஸோ இந்த 4ஆம் அதிகாரம் மொத்தம் 54 வசனங்கள் உள்ளது. There are 54 verses in this chapter. This is a lengthy chapter, but may the Lord give us the grace and understanding so that we would know the truth. ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு இடைப்படுவாராக. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது இயேசு என்ன செய்கிறார், ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்குள் அவர் கடந்து போகிறார். Jesus had his home, the ministerial place. The home of ministry was Capernaum. கப்பர்நகூமிலே இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவர் எருசலேமுக்கு பண்டிகைக்காக வந்து திரும்ப இவர் என்ன செய்கிறார், கலிலேயா பகுதிக்கு செல்ல விரும்புகிறார். நம்ம வேதத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். 2ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூதேயாவை விட்டு மறுபடியும் என்ன செய்கிறார், கலிலேயாவுக்கு இயேசு போகிறார். God is going back to Galilee from Jerusalem after the festival is over. So he is going back to his ministerial place. இயேசு தன்னுடைய ஊழிய ஸ்தலத்துக்கு மீண்டும் போகிறார். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உண்டு. அவர் போகிற அந்த வழியில் இடையில் சிக்கார் சமாரியாவினுடைய ஒரு பகுதியை தாண்டி விட்டு தான் என்ன செய்யணும், கலிலேயாவுக்கு போக வேண்டும். ஸோ அந்த இடையில் சந்திக்கிற ஒரு தெய்வீக சந்திப்பு தான் இயேசுவானவர் சமாரியா ஸ்திரியோடு கூட சந்தித்து பேசுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அநேகர் என்ன செய்வதில்லை, யூதர்கள் வேதத்தில் பார்க்கலாம், அந்த நாட்களுடைய நியாயங்கள் படி யூதர்கள் என்ன செய்யக்கூடாது, சமாரியாவுடைய பகுதியில் போக மாட்டாங்க. தங்களை பரிசுத்தவான் என்று நினைக்கிறவர்கள் சமாரியா வழியாக போவது இல்லை. Those who think that they are holy and they are divine will never go into Samaria, because Jewish people did not like Samaritans, people in Samaria. ஏன்னா யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக அதற்கு பின்பாக ஒரு சரித்திரம் உண்டு, அதை நான் இப்போ சொல்லுகிறேன். அவர்கள் பரிசுத்தவான்கள் இல்லை, சமாரியர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லை என்று சொல்லி 100% they are not pure என்று சொல்லி அவர்கள் வழியாக போகாமல் சுற்றி அவர்கள் போவார்கள். சுலபமான வழியாக இருந்தாலும் அதில் போகாமல் இன்னும் ஒரு 100 மைல் தூரம் தாண்டி தான் அவர்கள் என்ன செய்வார்கள், they will never enter Samaria, although it is the shortest route to Jerusalem to Galilee, from Jerusalem to Galilee, or from Galilee to Jerusalem. They will come across even more 90 miles, because they should not face Samaritans. They don't like to face Samaritans. அவங்க சமாரியாவில் இருக்க மக்களை பார்க்கவே கூடாதுன்றதுக்காக இன்னொரு 90 மைல் 100 மைல் கூட தாண்டி என்ன செய்வாங்க, வேற பக்கமாக போவாங்க. So that is how they were living. That is what is the livelihood of Samaritans and Jewish in those days. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இயேசு அதை என்ன செய்தார், அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார், தள்ளி ஓரம் வச்சுட்டு God is crossing Samaria. தேவஜனமே, இயேசுவானவர் யாரும் செய்யாத ஒன்றை தேவன் செய்கிறார்.
யாரும் செய்யாத ஒன்றை தேவன் செய்கிறார். என்ன செய்கிறார்? யாரும் சமாரியா வழியாக போக மாட்டார்கள். இயேசு சமாரியா வழியாய் போகிறார். Do you know in your life Jesus does what many don't? உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் செய்யாததை இயேசு உங்களுக்காக செய்வார். ஆண்டவர் அந்த வழியாக நடந்து போகவே ஆக வேண்டும் என்று சொல்லி தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால், just because he had to go அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா God had a divine appointment with Samaritan people. சமாரியாவில் வசிக்கிற மக்களோடு கூட கர்த்தருக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு இருந்தபடியினால் கர்த்தர் இந்த நியாயங்களையும் நியமங்களையும் பொருட்படுத்தாமல் அவர் அதையெல்லாம் தாண்டி போய் அந்த ஜனங்களை சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். When many fear to go, when many fear to cross your limits, Jesus crosses limits just because of you, just because it's for you and me. நமக்காக இயேசு என்ன செய்கிறார்? தடைகளை தாண்டி நம்மை சந்திக்க வருகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்தில் ஒரே பேரான குமாரன், he was the only begotten son, he had the throne, அவர் சிங்காசனத்தை வைத்திருந்தார். ஆனால் அதையெல்லாம் விட்டு யாருக்காக வந்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிங்காசனத்தையே தூக்கி உதறி தள்ளிவிட்டு நமக்காக மனிதனாக அவதரித்தார். Jesus does what many don't. நிறைய பேர் செய்ய முடியாததை இயேசு நமக்காக உங்களுக்காக செய்வார். இந்த இடத்துல அவர் பார்க்குறோம், he wanted to meet Samaritan people and hence he's going into the Samaria, the place of Samaria. சமாரியா பகுதிக்குள்ளே அவர் போகிறார். அங்கே சிக்கார் என்ற ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்தின் வழியாக போகும்பொழுது, நாம் வசன வாயிலாக நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும், அந்த கிராமத்தில் வழியாக போகும்பொழுது என்ன செய்வதில்லை, அங்கே யாக்கோபின் மூலமாய் பெற்றுக்கொண்ட ஒரு கிணறு அந்த இடத்துல, there's a well in that place for the Samaritan people. இந்த சமாரியா மக்களுக்கு ஒரு துறவை, ஒரு கிணறை அங்கே நாம் பார்க்கிறோம். பொதுவாக அந்த கிணற்றில் என்ன செய்வார்கள்? ஸ்திரீகள் தான் தண்ணி எடுத்துக்கொண்டு போவார்கள். பட் when we read verse number 6, 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏறக்குறைய கடைசி பகுதி, the last part of verse 6, அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. that is approximately mid-noon. உச்சி வெயிலில் அந்த சமயம், it is mid-noon, உச்சி வெயில், கொளுத்துகிற வெயில் வெளியே இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டயர்டாகி, அவர் டயர்டாகி அவர் உட்கார்ந்து கொள்கிறார். John tried 100% to show Jesus as God, and hence is here writing that God who was the Word became flesh, and so when he is in flesh he's become tired. அவர் மாம்சமாக மாறினார் என்பதை அவர் நிரூபிக்கிறார். யோவான் எப்படி நிரூபிக்கிறார்? இயேசுவானவர் அவர் சோர்ந்து போய் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He was tired. அவர் இந்த கிட்டத்தட்ட 85 மைல் தூரம் எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு, கப்பர்நாகமுக்கு 85 மைல். தேவ ஜனமே, இவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது? ஒரே நேரத்தில் போக முடியாது. ஆகாரம் வேண்டும், தண்ணீர் வேண்டும். ஆகாரம் கிடைப்பதற்காக சீஷர்கள் என்ன செய்து விட்டார்? அனுப்பிவிட்டார். சீஷர்கள் எல்லாம் போஜனத்தை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யிட்டாங்க? இருக்கிற 12 பேரும் போயிட்டாங்க. இயேசு மாத்திரம் என்ன செய்கிறார்? சோர்ந்து போய் டயர்டாகி என்ன செய்கிறார்? அவர் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், கிணற்றின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, தேவன் பிரயாணத்தில் இளைப்படைந்தார் என்று சொல்லி தான் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. He was tired because of the travel. We get tired when we travel a lot. That we know that, right? Yes. நமக்கு தெரியும், ஒரு பிரயாணம்னா ஒரு இளைப்பு வரும், நமக்கு டயர்டாகும், ரைட். பட் இட் வாஸ் த மிட் நூன், அது உச்சி வெயிலாக இருந்தது. யாரும் வர சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? 8ஆம் வசனம், அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுத்துக் கொள்வதற்கு அந்த நேரத்தில் வருகிறார். There is a Samaritan woman who is coming at that mid-noon, 6ஆம் மணி வேளையில் வந்து கிணற்றின் அருகில் உட்கார்ந்து தண்ணி எடுக்கிறதுக்கு she is coming. We have to carefully
recognize this. Why did she come in that time? ஏன் ஸ்திரீகள் பொதுவாக குளிர் நேரத்தில் வருவார்கள்? அதாவது அதிகாலையாக இருக்கட்டும் அல்லது சாயங்காலத்துக்கு முன்பாக, வெயிலுக்கு பின்பு வருவார்கள். Women usually come at the cool of the breeze, when there's cool breeze in the morning or in the evening. But this woman comes in the afternoon. Why? இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது. She never wanted to come when others were there, because she was unwilling to meet people. அவள் ஜனங்களை பார்க்க ஆயத்தமாக இல்லை, கூட்ட நெரிசலை பார்க்க ஆயத்தமாக இல்லை. ஏன் என்பதை நாம் பார்க்க போகிறோம். Because she was rejected, because she was thrown away and not considered. அவள் என்ன செய்யப்படுகிறாள்? அவள் ஒதுக்கப்படுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி அந்த ஸ்திரீக்கு உண்டு. அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? யாரும் இல்லாத சமயத்தில் வந்து அவள் தண்ணீர் எடுக்க வருகிறாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அன்றைக்கு உலகத்தின் இரட்சகரை அவள் பார்ப்பாள் என்பதை அவள் அறியாதிருந்தாள். She never knew that she is going to meet the Savior of the world. Hallelujah. Because God had a divine appointment to meet Samaritan people there. கர்த்தர் ஒரு சந்திப்பை வைத்து அந்த இடத்திற்கு போன அந்த நேரத்தில் தேவன் ஒரு பேரறியாத ஒரு ஸ்திரீயை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். ஆமென். கர்த்தர் சந்திப்பார். இயேசு உங்களை சந்திப்பார். யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களை சந்திச்சே ஆவார். நம்ம யாராக வேணால் இருக்கலாம், எந்த தூரத்தில் வேணால் இருக்கலாம். how far we can be, how much far we can be, whatever community we might be, நம்ம எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இயேசு சந்திக்க நினைச்சார் என்றால் இயேசு சந்திப்பார். ஆமென். இந்த ஸ்திரீக்கு தெரியாது, it was Jesus Christ. இந்த ஸ்திரீ கொண்டு அது ஒரு யூதன் என்று தெரிந்திருந்தது. She knew that this man was a Jew, but she never knew that this man was Jesus Christ, the Savior of the world. அவர் ஒரு ஆலோசகர் என்பதை அவள் அறியாமல் இருந்தார். இரட்சகர் என்பதை அறியாமல் இருந்தார். அவர் உலகத்தின் பாவத்திற்காய் பலியாக போகிற ஆட்டுக்குட்டி என்பதை அவள் அறியாமல் இருந்தாள். She never knew that Jesus Christ was a righteous person and he was a Savior of the world. அறியாமல் இருந்தார். She thought this was another ordinary man, a Jewish man. அந்த 8ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி தாகத்திற்கு தண்ணீர் தா என்று சொல்லி என்ன செய்கிறார்? He is asking water. When you read verse 7, give me a drink. இங்கிலீஷில் 7ஆம் வசனத்தில் இருக்கு give me a drink. தமிழில் 8வது வசனத்தில் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இந்த வார்த்தையில் நமக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். யூதர்களுக்கும் சமாரிய மக்களுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு நான் சொன்னேன். ஏறக்குறைய 720ஆம் ஆண்டு அசீரியர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலை அவர்கள் சிறை பிடிக்க நினைத்தார்கள். Assyrians tried to captivate Israelite and what did they do? அவங்க என்ன செய்தாங்க? இங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சிலரை என்ன செய்தார்கள்? வடக்கு தேசமாகி இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சிலரை என்ன செய்தார்கள்? அவர்களுடைய தேசத்துக்கு கொண்டு போனார்கள். அவருடைய தேசத்தில் இருந்த சில அசீரியர்களை இந்த தேசத்தில் கொண்டு வந்தார்கள். So there was mixed matching. இங்கே இருக்கிற இஸ்ரவேலரெல்லாம் சீரிய தேசத்துக்கு போனார்கள். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வந்தாங்க. Then what did they do? They intermarried. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? அங்கே போய் என்ன செய்தாங்க? அங்கே இருக்கிற அசீரியர்களை அந்த ஜனத்தை கல்யாணம் செய்தார்கள். அங்கே இருந்தவர்கள் இங்கே வாழும் பொழுது இங்கே இருக்கிற இஸ்ரவேல் பெண்களையும் இஸ்ரவேல் ஆண்களையும் என்ன செய்தார்கள்? அவர் திருமணம் செய்தார்கள். They were intermarried. அவங்க இன்டர்மேரி பண்ணாங்க. So they were shattered. Now they are half Jewish and half Syrians. இங்கே பகுதி இந்த சமுதாயத்தை சேர்ந்த பகுதியும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பகுதியுமா இருந்ததுனால இவர்களை யூதர்களும் இவர்களை என்ன செய்ய முடியல? அங்கீகரிக்க மாட்டார்கள். சீரியர்களும் சீரிய தேசத்தில் இருக்கிறவர்களும் என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. So they were thrown out from both the nations. Now they come to a particular place called Samaria and they live there. இயேசு வாழ்ந்த காலத்தில் சமரிய தேசத்தில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஆட்கள், 10 லட்சம் பேர் அந்த இடத்துல இருந்தார்கள். 10 lakhs equal to 1 million.
1 million Samaritan people were there. இப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆட்கள் எத்தனை பேர்னா ஏறக்குறைய 800 பேர், 800 people. ஏன் அப்படின்னா they will never marry people from outside. They will intermarry within themselves. அப்படி குறைந்து 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 என்ன செய்கிறார்கள், அவர்கள் இன்னும் இப்போ குறைந்து போய் 800 people, 800 people are there right now according to 2024-2025 reports. இவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். யூதர்கள் இவரை பார்க்கும்போது அவங்க half baked people மாதிரி பார்ப்பாங்க. you are not 100% Jew. இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களுடைய ஆராதனை முறைமைகள் எல்லாம் பாதி யூத கலாச்சாரத்திலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, பாதியை சிறிய கலாச்சாரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் யூத கலாச்சாரத்தில் அவங்க இந்த மோசையின் நியாயப்பிரமாணம் மட்டும்தான் அவர்கள் படிப்பார். they will only study the Pentateuch, the 5 books of the Bible. Pentateuch மட்டும் தான் படிப்பாங்க, மற்ற எதுவுமே படிக்க மாட்டாங்க. சங்கீதம் வாசிக்க மாட்டாங்க, புலம்பல் வாசிக்க மாட்டாங்க, நீதிமொழிகள் வாசிக்க மாட்டாங்க. மற்ற எந்த புஸ்தகமும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த 5 புஸ்தகம் மட்டும்தான் தெரியும். அதே போல் சில ஃபெஸ்டிவல்ஸ், யூதர்கள் கொண்டாடுகிற எல்லா பண்டிகையும் அவங்க கொண்டாட மாட்டாங்க, சில பண்டிகையை மட்டும் அவங்க கொண்டாடுவாங்க. இப்போ யூதர்கள் எல்லாம் எருசலேமில் கூடி ஆராதிக்கும் போது இவர்கள் எல்லாம் மலைக்கு போய் என்ன செய்வார்கள், ஆராதிப்பார்கள். இவருக்கென்று ஒரு தனி ஆராதனை ஸ்தலத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள், மலைகளின் நடுவில் உருவாக்கி கொண்டார்கள். So they were living among Jewish people and they were isolated. They were isolated. இதற்காக தான் யூத ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சமாரியாக்குள்ள போக மாட்டாங்க. If a Jewish person considered himself as pure, holy, he will not enter Samaria. ஆனால் the only pure, holy, divine person that ever entered into Samaria was Jesus Christ. பரிசுத்தம் நிறைந்த, தூய்மை நிறைந்த, குற்றம் இல்லாத ஒருவர் சமாரியாவுக்குள் வந்தார் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்? தேவன் சந்திக்க வந்தார். God wanted to meet the people and so that people would be saved. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு அவர்களை சந்திக்க வந்தார். But this woman never knew that this man is the savior of the world. அவ கேட்குறாரு, தண்ணி குடுன்னு கேட்டோன்னே she is perplexed, அவ amazed, she is shocked. 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. 8வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, how come a Jewish person ask water from a Samaritan cup? ஒரு சமாரியாவுடைய பாத்திரத்திலிருந்து, சமாரியருடைய பாத்திரத்திலிருந்து எப்படி நீங்கள் தண்ணீர் குடிக்க முடியும் ஒரு யூதனா இருந்து? தேவ ஜனமே, let me remind you something. Jesus on that day broke certain barriers. Jesus broke certain barriers. Even in our lives, when we accepted Jesus Christ, God is breaking barriers in your life. Number 1, the first barrier that he broke was, he broke the physical barrier. He was a man, she was a woman, and hence when we look at that conversation and discussion, Jewish people will never consider this as a normal discussion. But Jesus Christ broke that barrier, that physical barrier. In Christ, it is about equality. See, during those days, women were never considered as equal with men. ஆண்களுக்கு சமமாய் பெண்கள் இருப்பது என்பதை அவர்கள் நம்பாத ஒரு காலம் அது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? முதலாவது சரீர பிரகாரமான தடையை தேவன் உடைத்தெறிகிறார். God is breaking physical barriers in your life and God is bringing both man and woman equal before the throne of God. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய சிலுவைக்கு முன்பாக எல்லாரும் சமநிலையில் தான் இருக்கிறோம். ஆமென். You can be the president of a country, you can be the last citizen of a country, and yet when you stand before Christ, all are equal. எல்லாரும் சமநிலை தான். கர்த்தர் physical barrier உடைக்கிறார். ரெண்டாவது, God is breaking the social barrier. இவள் சமாரிய ஸ்திரீ, அவர் ஒரு யூதர், 2 பேர் வித்தியாசமான கலாச்சாரம். கர்த்தர் என்ன செய்கிறார்? இரண்டாவது, தேவன் கலாச்சார தடைகளை, சமுதாய தடையை கர்த்தர் உடைத்தெறிகிறார். God's people, hallelujah. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் நாம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை அடைந்த பிறகு நமக்கு எதுவும் தடை இல்லை, சமுதாயம் தடை இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. நாம் எல்லாரும் ஒருவர்கள், நாம் எல்லாரும் ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். God broke that social barrier. ஆமென். கர்த்தர் சமுதாயத்தின்
தடையை உடைத்தார். Number 3, God broke the religious barrier. மதத்தின் தடைகளை தேவன் என்ன செய்தார்? உடைத்தெறிந்தார். இயேசு ஒரு நாளும் மதத்தை பிரசங்கிக்கவே இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். கிறிஸ்தவர்கள் யாரும் மதம் மாற்றுகிறல்ல. இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் வித் த மைண்ட், வித் த சோல். அது மனம், மதம் அல்ல, மனம் சார்ந்த ஒன்று. கிறிஸ்டியானிட்டி இஸ் a relationship with God. இது தெய்வீக உறவு. தேவஜனமே, தேவன் அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயோடு கூட பேசின அந்த சம்பாஷணை காண்பிக்கிற மூன்றாவது விஷயம், Jesus broke that religious barrier. Hallelujah. கர்த்தர் மதத்தின் தடைகளை என்ன செய்கிறார்? உடைத்தெறிகிறார். Even in your life, God is breaking barriers when you accept Jesus Christ. சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு கூட்டத்தார் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவஜனமே, இந்த உலகம் உங்களை தள்ளி விடலாம். இயேசு அந்த தடைகளை உடைத்து உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். My Jesus is ready to cross limits. My Jesus is ready to cross barriers for you. That discussion with the Samaritan woman proves that Jesus broke 3 important barriers. Number 1, he broke the physical barriers. And when he broke the physical barriers, he made man and woman equal before the throne of God. Number 2, he broke that social barrier. Because he was a Jew and that woman was a Samaritan, God never considered all these social rules and regulations. He broke that barrier. Number 3, he broke that religious barrier. அவர் என்ன செய்தார்? சரீரத்தின் தடைகளை உடைத்தெறிந்தார். சமுதாயத்தின் தடைகளை உடைத்தெறிந்தார். மதத்தின் தடைகளை உடைத்தெறிந்தார். இயேசு எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேரியர்ஸ் வந்தாலும் அதை உடைத்து எறிகிறவர் என்பதை தேவன் நமக்கு நிரூபிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God broke barriers for people to save, for people to be saved, for people to reach and receive salvation. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு என்ன செய்கிறார்? தடைகளை உடைத்து சந்திக்கிறார். தேவஜனமே, இந்த இடத்தில் அவள் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். இந்த ஸ்திரீ 11ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முதல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் 17, 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவன் தண்ணீரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். God is talking to that woman about an important truth. God is talking about the river of life, the fountain of life. கர்த்தர் சொல்கிறார், ஜீவ ஊற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். God is talking about a water that he gives, that a fountain of water is springing out from him, and those who drink that will never thirst again. அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் இனி தாகம் அடைவதில்லை என்பதை தேவன் அந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Now this woman is now curious. She is now curious to know, what, you don't have anything, where do you find this? எங்கே இருக்கு இந்த நீரூற்று? எங்கே இருக்கு இந்த துறவு? நான் எங்கே போய் இந்த தண்ணீரை தேடுவது? She now is curious. Why? Because she, that woman, that Samaritan woman, that unnamed Samaritan woman is not satisfied with what she has. Now let me tell you, not the world, not your money, not your family, not your economic status, but only Jesus can give you satisfaction. இயேசு ஒருவர் மட்டும்தான் 100% திருப்தியை, நிறைவை நமக்கு தர முடியும். உலகம் அல்ல, சம்பாத்தியம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, இந்த பொருட்கள் அல்ல, உறவுகள் அல்ல, இதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு திருப்தியை, மன திருப்தியை தேவன் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Now this woman, why am I saying she's not satisfied with her life? Now this woman had no husband during that time. Now she had 5 different husbands before she talked with Jesus, and the 6th person, she's not married to that person. ஆண்டவர் ஆனால் அது தெளிவாக பேசி என்ன செய்கிறார்? அதை வெளிப்படுத்துகிறார். ஸ்திரீயே, உன்னுடைய புருஷனை கொண்டு வா, கூட்டிகிட்டு வா, பின்பு நாம் பேசலாம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அவள் பேசுகிறார். அவள் சொல்கிறார், எனக்கு புருஷன் இல்லையே என்று சொல்லி.
மெய்தான், இப்போ இருக்கிறவனுக்கு புருஷன் இல்லை, இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன செய்யறதில்ல, 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அவருடைய நிலையை தேவன் புரிய வைக்கிறார். Now sometimes when God speaks the truth, it is bitter, it is painful. சில உண்மை ஆண்டவர் பேசும்போது அதை நம்மளை காயப்படுத்த தான் செய்யும். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், பூசி மொழிவி பேசுகிறவரே கிடையாது. God brings everything straight to point. கர்த்தர் எல்லாவற்றையும் டைரக்டாக டீல் பண்ணுறவர். அவருடைய வாழ்க்கையில் நீ இன்னும் அதிருப்தியில் தான் இருக்கிறாய், நீ இன்னும் நிறைவை பெற்றுக்கொள்ளவில்லை, நீ இன்னும் என்ன செய்கிறாய், you are not satisfied, you are still unsatisfied, and hence you're going from this to that, from that to that, from one place to another place, from one person to another person. இன்னைக்கு ஒரு வேலையில் திருப்தி இல்லைன்னா அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க, அங்கே திருப்தி இல்லைன்னா வேற வேலைக்கு போவாங்க. இன்றைக்கு திருப்தி என்பது எங்கும் பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நான் சொல்லட்டுமா, இயேசுவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் திருப்தியை தந்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் ஜனங்களை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன். I will satisfy my people with goodness என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு சந்தித்த இயேசு அவர் பேச தொடங்கினார். அவர் பேச தொடங்கையில் அவர் அந்த ஸ்திரீயோடு கூட என்ன செய்கிறார், உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது, பாவத்துக்குள், அக்கிரமத்திற்குள், மீறுதலுக்குள், குழிக்குள் இருக்கிறாய். You're living a life that is painful, that is dark, that is sinful, but let me bring a light to it. Let me enlighten your life. Let me bring a light to your darkness. ஹல்லேலூயா. கர்த்தர் இருளில், இன்றைக்கும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இருளில் இருக்கிறாய், ஆனால் நான் உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புகிறேன் என்று இயேசு சொல்கிறார். God wants to bring light to your life. God wants to redeem you back. God wants to bring you to a normal life, not a sinful life. நீ பாவத்தில் விழுந்து கிடக்கிறாய், ஆனால் கர்த்தர் உன்னை மீண்டும் பரிகாரம் செலுத்தி, அவரே பரிகாரியாய் சிலுவையில் தொங்கினாரே, சிலுவை சுமந்தாரே, ரத்தம் சிந்தினாரே, இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். Are you ready to accept the reality? Amen. இதை சொல்லும் பொழுது ஒரு திருமணத்திற்கு ஒரு பாஸ்டர் போயிருந்தாங்க. இது ஒரு சிறுகதையாக சொல்லுவாங்க. ஒரு திருமணத்துக்கு ஒரு பாஸ்டர் போயிருக்கும்போது அந்த திருமணத்தில் பிரசங்கம் செய்யும் போது அந்த பிரசங்கத்திற்கு உடனே சொன்னதுனால எதுவுமே டக்குன்னு செய்ய முடியல. உடனே 1 யோவான் 4 அதிகாரத்தில் 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம் என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொண்டார். அதில் அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி அவர் அந்த திருமணத்தில் பிரசங்க நினைத்தார். அதெல்லாம் எழுதிவிட்டு பைபிளை வச்சுட்டு, அந்த பைபிளை எடுத்து பிரசங்க நேரம் வரும்போது பைபிளை போடியத்தை மேலே வச்சுட்டு அவர் ஸ்டார்டிங் டு ப்ரீச். அந்த போடியத்தில் வச்சோன்னே ஃபேன் காற்று அடிச்சோன்னா அந்த பேப்பர் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. பறந்து போனோன்னே அவர் சொல்கிறார், 1 யோவான் 4:18 பதிலாக யோவான் 4:18 வாசிட்டார். யோவான் 4:18 நம்ம பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இது என்று சொல்லி அந்த திருமணத்தில் பிரசங்கம் பண்ண உடனே அந்த திருமணத்தில் இருக்க எல்லாருமே என்ன செய்கிறதில்ல, அந்த பயங்கர கோபம் அடைந்தார்கள் என்று சொல்லி, இட் இஸ் அ ஃபனி ஜோக். பட் தேவஜனமே, இட் மைட் சீம் ஃபனி, பட் தட் வாஸ் தி அல்டிமேட் ட்ரூத் ஃபார் தட் சமாரிட்டன் வுமன். அவள் என்ன செய்கிறதில்ல. இதனால தான் அந்த ஸ்திரீகள் காலையில் தண்ணீர் பிடிக்கும் போது வரலை. ஒருவேளை அவங்களுடைய புருஷர்கள் யாராவது ஒருவர் என்ன செய்திருக்கலாம், இவரோடு கூட வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை அவருடைய காயமான வார்த்தைகளை பேச இவள் விருப்பப்படவில்லை. ஒருவேளை இவளை அடித்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை ஏன் அப்படி வாழணும்? இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் இனி தாகம் அடைவதில்லை. When you accept Jesus, now God is redeeming you back, delivering you from sin, from your past. இன்றைக்கி நிறைய பேர் கடந்த வாழ்க்கையிலே சிக்கி கொண்டிருக்கிறாங்க. கடந்த வாழ்க்கையின் அனுபவங்கள், கடந்த வாழ்க்கையின் தோல்விகள், கடந்த வாழ்க்கையின் நெருக்கங்கள், கடந்த வாழ்க்கையின் past life, past history. God wants to deliver you from the clutches of your past life. கர்த்தர் அந்த சங்கிலியெல்லாம் உடை தெரிந்து உன்னை மீண்டும் தேவன் விடுவிக்க விரும்புகிறார். வாலிபனே, எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, God can bring me deliverance in the name of Jesus. அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீயை சந்தித்த இயேசு இன்றைக்கு நம்மையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று அவர் என்ன செய்கிறார்? 20 வசனம் 19 வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டிருந்தார்கள்,
நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்கிறீர்கள் என்று. she is deviating the subject. most of the commentaries say that she is deviating the subject. ஐயோ, இந்த ஆள் ஏதோ தீர்க்கதரிசி போல இருக்கு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் கரெக்டாக சொல்கிறாப்புல என்று சொல்லி உடனே சப்ஜெக்டை மாற்றிடுவாங்க. நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா? நாம் ஒரு உண்மையை சொல்ல வந்தால் அவங்க டக்குன்னு என்ன செய்வாங்க, சப்ஜெக்டை மாற்றிடுவாங்க. ஓகே சிஸ்டர் மாற்றிடுங்க, ஓகே பிரதர் மாற்றி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மாற்றி இந்த சப்ஜெக்டை மாற்றி பேசுவாங்க. பட் என்னுடைய வாழ்க்கையில் தோன்ற ஒரு காரியம், அவள் இயேசுவின் வார்த்தையினால் குத்தப்பட்டு தொடப்பட்டிருக்கிறாள். இப்போது தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய விரும்புகிறா, அவள் அர்ப்பணிக்க விரும்புகிறா. அதனால தான் என்னவோ தெரியல, அவள் கேட்கிறான எந்த ஸ்தலத்தில் போய் தேவனை ஆராதிப்பது, எங்கே போய் அர்ப்பணிப்பது, where shall I go and surrender my life என்று சொல்லி she is asking the biggest question to Jesus. Should I go to the mountains? Should I come to your worship place? Where should I go to surrender my life? ஆண்டவர் சொல்றார், go nowhere, எங்கேயும் போகாதே. Oh, true Christians worship the Lord in truth and in spirit. உண்மையான கிறிஸ்தவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். It is not about where you worship, it is about how you worship. தேவ ஜனமே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு காலம் வருது, ஒரு தேவன் அதை சொல்லுகிறார், there is a time is coming where people from everywhere will worship in truth and in spirit. எங்கே இருந்தாலும் கர்த்தர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு நாள் வருது தேவ ஜனமே என்று சொல்லி அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட கர்த்தர் பேசுகிறார். Now this is where it is not about where you worship, it is about how you worship. நம்முடைய ஆராதனையில் எங்கே ஆராதிக்கிறோன்றது இல்லை, எப்படி ஆராதிக்கிறோம் என்பது தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும், தேவன் ஆவியாக இருக்கிறபடியால் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? When we want to connect with divinity, when we want to connect with our God, we should worship in spirit and in truth. தேவ ஜனமே, உண்மையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோமா? ஆவியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நான் அவள் 25ஆம் வசனம்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறா, எனக்கு தெரியும் கிறிஸ்து வருகிறார், மேசியா வரப்போகிறார் என்று அவள் சொல்லுகிறாள். அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், உன்னிடத்தில் பேசுகிறவர் நான் தானே என்று சொல்லி தேவன் பேசுகிறார். அதற்கு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். See how great deep this discussion is going on. இதை பெற்றுக்கொண்டால் தேவஜனமே, இதை தேவன் பேசுகிற வார்த்தைகளை, அந்த ஞானமுள்ள வார்த்தை, யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காதுங்க, வேறு யாருக்குமே இது கிடைக்கல. சமாரியாவில் அந்த நாளில் அவளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. இவ்வளோ பெரிய சத்தியத்தை சத்தியமாகிய இயேசுவே வெளிப்படுத்துகிறார் தேவஜனமே. ஹவ் பிளஸ்ட் வாஸ் ஷீ. இன்றைக்கெல்லாம் நம்ம சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறோம், ஆனால் சத்தியத்தை இயேசு கிறிஸ்துக்கிட்டே கேட்டு என்ன செய்கிறா, பெற்றுக்கொள்கிறா. ஹவ் பிளஸ்ட் வாஸ் ஷீ. அவளுடைய வாழ்க்கையில் கவனிங்க, அவள் முன்பு அவள் இயேசுவை அறியாமல், ரட்சகரை அறியாமல் இருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் I know in my heart I can firmly believe that she accepted the real savior of the world, the real Messiah. அன்று அவள் அதை கேட்டுவிட்டு அவள் கடந்து செல்கிறாள். இதை பார்த்து தூரத்தில் பார்த்து என்ன செய்கிறாங்க சீஷர்கள் எல்லாம்? 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு ஸ்திரீயோடு கூட பேசுகிறத தூரத்தில் இருந்து பார்த்துட்டான் டீச்சர்கள். நம்முடைய 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 டீச்சர் என்ன செய்கிறாரு, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஐயோ என்று சொல்லி இன்றைக்கும் பல பேர் இப்படி என்ன செய்வாங்க, பல பேர் பல வார்த்தைகளை சொல்லுவாங்க, பல பேர் பல கோணல்களில் பேசுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாக அவர் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தார், யாரிடம் பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், என்ன ஊழியத்தை செய்தார் என்று he was very clear in what ministry he did, where he was, with whom he spoke. ஸோ தேவ ஜனமே, ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்கு உண்மையாக வாழலாம். உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஊழிய ஸ்தலமாக இருக்கட்டும், மற்றவன் பேசுவானே, இப்படி நினைப்பானே என்பதற்காக அல்ல. நீ யாருக்கு ஊழியம் செய்கிறாய், நீ எப்படி ஊழியம் செய்கிறாய், நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொண்டு கவனமாக இருக்க இயேசு உங்களை அழைக்கிறார். People may speak something. Don't listen to them. Listen to your Father in heaven. அவர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களை வழி நடத்துவார். So Jesus now
He's talking with disciples. And another experience comes. இந்த சமாரியா ஸ்திரீ வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவள் கிராமத்துக்கு போகிறா. Now biblically we can see, she was the first female missionary that Jesus sent to save the people who are lost. தேவஜனமே, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முதலில் அனுப்பப்பட்ட ஒரு மிஷனரி பெண்ணாக என்ன செய்கிறாள்? அவள் கிராமத்துக்கு அவள் மாறுகிறாள். ஒரு சுவிசேஷியாக மாறுகிறாள். She is becoming an evangelist there. She became a missionary to her people. கவனிச்சிங்களா? இயேசு கிட்ட வந்தபோது வர்றதுக்கு முன்னாடி அவள் வேசித்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாள். She was an adulterous woman because she was not satisfied. But after she met Jesus, her life changed. நான் சொல்லட்டுமா? இயேசு உங்களை சந்தித்தால், நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை மலரும். ஆமென். God can transform your life. God can change your life. You might be thrown away from the world. You might be thrown away from your family. உன் குடும்பம் உன்னை தூக்கி எறியலாம், உலகம் உன்னை தூக்கி எறியலாம், நண்பர்கள் உன்னை ஏளனப்படுத்தலாம். ஆனால் நீ இயேசுவுக்கு உன் வாழ்க்கை அர்ப்பணிக்க விரும்புகிறாய் என்றால் இயேசு உன்னை மாற்ற, இயேசு உன் வாழ்க்கையை உன்னை சீர்படுத்தி உன்னை உயர்த்த, என் தேவன் உன் ஸ்தானத்தையே மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God can change and transform you and make you a blessing to many. Hallelujah. We can see many witnesses in the Bible. நிறைய சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இவள் என்ன செய்கிறாள்? இவள் போய் இப்படி ஒரு சொல்லுகிறாள், மேசியாவை பார்த்தேன், இப்படி பேசினார் என்று சொல்லி she is going and ministering to people. ஜனங்களிடத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாள். முதலாவது தேவ ஜனமே, அந்த ஜனங்களுடைய நிலை 3 நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இயேசுவை அறியாமல் ரட்சிப்பை பெறாத ஒரு நிலை, தேவனுடைய பிரசனத்துக்கு வெளியிருந்த ஒரு நிலை. அந்த சமாரியா மக்கள் முதலாவது ரட்சிக்கப்படாத ஒரு நிலையில் இருந்தார்கள். இரண்டாவது, ரட்சிப்பை கேள்விப்பட்டு அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த ஸ்திரீயினுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தார்கள். மூன்றாவது, அவங்க கவனிச்சிங்கன்னா நீங்கள் 42 வசனம் தான் பார்த்தீங்கன்னா, நீ சொன்னதினால் அல்ல. நீங்கள் கவனிங்க, வாசித்து பார்த்தீங்கன்னா 42 43 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 41 42 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நீ பேசுகிறதுனால நாங்கள் விசுவாசிக்கலை, அவரை நாங்கள் மெய்யாகவே பார்த்து அவர் பேசுகிறதை கேட்டபடினால் இவர்தான் உலக இரட்சகர் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கோம். இதுதான் மூன்றாவது நிலை, தேவனை பார்த்து தரிசித்து ஏற்றுக்கொண்டு சந்தித்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் நிலை. முதலாவது ரட்சிக்கப்படாத ஒரு நிலை, இரண்டாவது கேள்வியினால் வந்த ரட்சிப்பின் நிலை, மூன்றாவது பார்த்து அனுபவித்து சந்தித்து வந்த ரட்சிப்பின் நிலை. 3 levels of salvation that these people had. இன்றைக்கு இயேசு, இவர்களை சந்தித்த இயேசு உங்களையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சிலர் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்களே, என்ன செய்கிறாங்க? அவங்க அடையாளத்தை பார்த்தா தான் ரட்சிக்கப்படுவாங்க. 48 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். தோமாவை போல் இருக்கிற மக்கள், நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன். பரவாயில்ல, அப்படி யாராகிலும் இருந்தீங்கன்னா, என் வாழ்க்கையை இயேசு மாற்றட்டும், நான் இப்போ நம்புகிறேன், என் கடன் பிரச்சனை மாறட்டும், நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் சுகம் வரட்டும், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தால் உங்களையும் இயேசு சந்திப்பார். ஏதோ ஆண்டவர் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, இயேசுவானவர் அற்புதத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் உயிர்ப்பிக்கிறார், அவர் அற்புதம் செய்கிறார். மரிக்க கிடந்த அந்த மகனுடைய அந்த தகப்பன் போய் கேட்குறார், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு கேட்குறார். அப்போ தான் சொல்கிறார், நீங்களாம் அற்புதத்தையும் அடையாளையும் பார்க்கலான்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீங்க. போ, உன் வீட்டுக்கு போ, மகன் உயிரோடு இருக்கிறான் அப்படி சொல்லி அனுப்பிட்டார். விசுவாசி போகிறான். தேவஜனமே, இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள். எப்படியாவது செய்யட்டும்னு சொல்லி நீங்கள் ஜென்ரலாக பேசுகிறதல்ல, இயேசு செய்வார் என்ற விசுவாசம் இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் மன்றாடி ஜெபியுங்கள், இன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் தேவன் பலன் கொடுப்பார், சுகம் கொடுப்பார், அற்புதத்தை செய்வார். அந்த மனிதன் போகிற வழியிலே அவன் வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான், உம்முடைய மகன் உயிரோடு கூட இருக்கிறான் என்பதை.
இயேசுவிடத்தில் என்ன தேவையோடு நீங்கள் வந்தாலோ இயேசு உங்கள் தேவையை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படாத மக்களுக்கு தேவன் சத்தியத்தை பேசி பிரசங்கித்து ரட்சிப்பை கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படாத இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலையை தேவன் மாற்றினார். இன்றைக்கு உங்களையும் அவர் தொட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, எந்த மனிதனும் செய்யாததை இயேசு செய்தார். எந்த மனிதனும் செய்ய தயங்குகிறதை இயேசு செய்து முடிப்பார். What many don't, Jesus does. இன்றைக்கு இதை விசுவாசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசித்து கர்த்தரிடத்தில் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவன் உதவி செய்வீராக. அன்றைக்கு சமாரியா மக்களை சந்தித்த இயேசு இன்றைக்கு எங்களை சந்திக்க நீர் வாஞ்சிக்கிறீர். எங்களை நீ சந்திக்க எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தை சந்திப்பீராக, எங்கள் பிள்ளைகளை சந்திப்பீராக, எங்களை சந்திக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் தேவைகள் இருக்கும் என்றால் நீர் அதையும் சந்திக்க வல்லமையுள்ளவர். ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவன் செய்வீராக. நம்முடைய நாமத்தினால் நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தந்ததுக்காக செய்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்த்துக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.